வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ ஆடியோ கிரிக்கன் கௌதம் ப்ரோ இஸ் பேக் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா மறுபடியும் ஒரு ஆடியோ ப்ராடக்ட் எல்லாருமே கேட்டது, இதை பற்றி கேட்டிருந்தீங்க, இதை பற்றி போடுங்க அப்படின்ட்டு. ஸோ சோனியோட XM5 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் மேலே யூஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. ரொம்ப லைட் வெயிட். நான் யூஸ் பண்ண ஓவர் தி ஹெட் ஃபோன்லேயே மோஸ்ட் லைட் வெயிட் இதுதான். ஒன்றுமே இருக்காது. நீங்கள் காதில் போட்டு எவ்வளோ நேரம் போட்டிருந்தாலும் நீங்கள் போட்டிருக்கிறதே தெரியாது. அந்த விதத்தில் அவன் அந்த இன்ஜினியரிங் இதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணிட்டான் அவன். நியாயமற்ற செயல் தான். இல்லை போஸ் ஹெவியாக தான் ப்ரோ இருக்கும். இது ஆமாம், இது போஸ் அல்ட்ரா அப்படி தாங்க இருக்கும். போஸ் ஹெவி தான். போஸோட NC700 மெட்டலில் வரும், அது ஹெவியாக தான் இருந்துச்சு. சென்னைசர் செம ஹெவியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இவன் எல்லாமே பிளாஸ்டிக் தான். கப்புமே நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா இது ஸ்டாக்ல வந்தது தான். அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பயங்கரமா நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் அந்த ஃபீலே நல்லா இருக்கும். அந்த ஒரு மாதிரி சாட்டின் ஃபினிஷ் மாதிரி சொல்லுவாங்க, ஸ்மூத்தா இருக்கும். அது ரொம்ப லைட் வெயிட்டுங்க. அதனால நீங்க எவ்வளவு நேரம் போட்டாலும் தலைவலி எதுவுமே இருக்காது, ஜாலியா இருக்கும். ஏம்பியன்ட் மோட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஏர் ரிலீஸும் இருக்கு, வேர்க்காது அதிகமா. இல்ல ஆல்ரெடி இருக்கிற வேர்வையை நம்ம தொடச்சிப்போம், துப்புனா தொடச்சிப்போம் மாதிரி இருக்கு. போடுங்க ஒண்ணுமே தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். மெயினா கப்போட அந்த ப்ரோ கனெக்ட் பண்ணதுமே ஃப்ளைட் ஓடுது. ஆமா, ஆஃப்ல தான் இருக்கு. இத்தனைக்கும் ஆஃப் தான். ENC தான். ENC ஆன் பண்ணல. என்ன ஓடிட்டு இருக்கு? ஆஃப். இப்ப பாட்டு ஓடிட்டு இருக்கா? ஆட்டோமேட்டிக்கா ஓடுது போல. ஆமா, அந்த ஸ்பாட்டிஃபை லிங்க்னு சொன்னல, சோனி வந்து ஸ்பாட்டிஃபையோட கொலாபுங்க. போட்ட உடனே ஸ்பாட்டிஃபை ஆப் இருந்தா அவன் பாட்டுக்கும். சரி, என்ன ENC இவ்வளவு அக்ரெசிவா இருக்கு? ஆமா ப்ரோ. ENC ஒண்ணுமே கேட்காது. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, சுத்தி இருக்கிற எல்லாமே டக்குன்னு கட் ஆச்சு. ஆமா, கௌதம் ப்ரோட வாய்ஸ் மட்டும் அழகா உள்ள பாசிவா அனுப்புது. இது நியாயமே இல்ல தெரியுமா? ஆம்பியன்ட் மோட் செமையா இருக்கும். ஏய் எவ்ரிபடி அப்படின்னு வரானே. ரொம்ப நல்லா இருக்கேன், செம்மையா இருக்கு. சரி, அந்த ஃபிளாக்ஷிப்ன்றது அது எல்லாத்துலயுமே காட்டிடுவாங்க. ஆனா ஆஃபே வந்து ரொம்ப அக்ரெசிவ். ஆமா. ஓகே ப்ரோ, இப்போ எனக்கு ஆக மொத்தம் வந்து இந்த 3 மோட்லயே வந்து ஆம்பியன்ட் மோட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. ஆஃப் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ENC. சுத்தி இருக்கிறது எதுவுமே கேட்கல. பாசிவோட ENC ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த கப்பு வந்து சீல் வந்து சூப்பரா இருக்கும். எவ்வளவு பெரிய காதா இருந்தாலும் கரெக்டா ஃபிட் ஆயிரும், ஏன்னா அவ்வளவு பெரிய ஹோல் கொடுத்துருப்பாங்க அவங்க. ஓகே, ஸ்பீக் டு சேட் ஆப்ஷன்லாம் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாமே இருக்கு ப்ரோ. ஸோ இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆப் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான். சோனியோட ஆப் வந்து செம்ம இதுங்க, கஸ்டமைசபிளுங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட எந்த பட்ஸ் வேணாலும் நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். இதில் இந்த AAC DAC நான் DSE எக்ஸ்ட்ரீம் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் அந்த லோ குவாலிட்டி சவுண்ட் ஹை குவாலிட்டியாக காட்டுறது அதெல்லாம் சூப்பராக பண்ணுறான் அவன். ஸோ இது ஒன்று. அடுத்து என்னன்னா, இதில் இப்போ சப்போஸ் இந்த 3 மோடு கடையில் போகலாம் அப்படின்னு பார்த்தா அதில் ஏகப்பட்ட விஷயம் நிறைய இருக்குது. இப்போ ஸ்பீக் டு சேட் வந்து எதுக்குன்னா, இப்போ நம்ம சப்போஸ் ஏஎன்சிலே இருந்தாலும் கூட அழகா அதுவே வெளியில வந்துட்டு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி இது பண்ணி விட்டுரும், ஆம்பியன்ட் மோட் ஆன் பண்ணி விட்டுரும். அதுவே ஓடி என்ன ப்ரோ இவ்ளோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. கனெக்ட் மல்டிபிள் டிவைஸ். ஓகே, டச் சென்சார் இது இங்க டச்சா? ஆமா, இந்த சைடு கப்ல அது வேணா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க. ஓ, இப்போ एक्चुअली ஆன்ல தான் இருக்கு. ஆமா, நான் இப்போ சிங்கிள் டேப் பண்ணா, ஏன்னா நீங்க படுத்துட்டு கேட்டிங்கன்னா என்ன பண்றது, அப்ப டச் ஆகும்ல, அதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சிங்கிள் டேப் பண்ணா ப்ளேயா இல்ல எப்படி ப்ரோ? சிங்கிள் டேப் தான் ப்ளே பாஸ். டச் ஆகுது. நம்ம தான் ஆப்பை கில் பண்ணிட்டோமே. நான் தான் கில் பண்ணிட்டேனே. பரவாயில்ல, அது கில்லாவே இருக்கட்டும். ஏன்னா இந்த என்ன ஒன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும்போது மீடியான் மைக்ரோஃபோன் வருது, அந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க, அப்புறம் நாங்கள் பேசுனது வராது. ஓகே, ஆனால் ரெக்கக்னைஸ் ஆகுறது நான் ஃபீல் பண்ணேன், சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வரும். ஸோ அது சூப்பராக இருக்குது. அப்புறம் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன்ஸ், அந்த பட்டன் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம இது பண்ண முடியுது. ஸோ இதுக்கெல்லாம் ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க. வால்யூம் கண்ட்ரோலு, ஸ்லைடு, பாட்டுக்கு இப்படி ஸ்லைட் பண்ணுறது, ஆட்டோ ப்ளே பாஸ் எல்லாமே இருக்குது. ஆமாம், எல்லாமே இருக்குது ப்ரோ. வாய்ஸ் கைடு எல்லாம் கொடுத்துருக்கான். சர்வீசஸ்குள்ளே போனால் நான் சொன்னல அமேசான் மியூசிக்கும் டைஅப், ஸ்பாட்டிஃபை டைஅப். ஓகே, ஸ்பாட்டிஃபை டாப் பார்த்தீங்களா, செட்டப் கம்ப்ளீட்டட். அதனால போட்டோடனே பாட ஆரம்பிச்சு. ரைட்டு. ஸோ அடுத்து என்னன்னா ஈக்குவலைசர். நீங்கள் கஸ்டம் ஈக்குவலைசர் வச்சுக்கலாம். அவங்க கொடுத்த ப்ரீசெட்ஸுமே நல்லா இருக்கும். சூப்பர். ஸோ இதில் இங்கே செட்டிங்ஸ்னு வேறு ஒன்று கொடுக்குறான். ஓ ஆமாம், ஸ்பீக் டு சேட். அது இல்லாமல் நீங்கள் ஓனாக அந்த டெஸ்ட் மாதிரி வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை டியூன் பண்ணுறது அதுவுமே இருக்குது. யுவர் ஓன் ஈக்குவலைசர் அப்படின்ட்டு. இதில் எத்தனை ஆப்ஷன் யா? டிஸ்கவரு, மெனுவில் வந்து இந்த அப்டேட்டு, பேக்கப்பு. ஓகே. ஸோ எல்லா டேட்டாவும் எடுத்து வச்சுக்கும். எவ்வளோ நேரம் பாட்டு கேட்டுருக்கீங்க எல்லாமே உங்களோட எல்லா சோனியோட பட்ஸுமே அதில் காட்டிடும் உங்கள் அக்கௌண்ட்டில். சூப்பராக பண்ணிட்டீங்கன்னா. ஆமாம், செம. ரைட்டு. ஸோ இதுதான் பேசிக்காக ஆப்பு. அதை தவிர நான் இப்போ பாட்டு கேட்ட இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இதில் பேஸ் இருந்தது, பேஸ் பூஸ்ட் செமையாக இருக்கும் ப்ரோ. அப்படியா? ஆமாம், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கண்டிப்பாக பேஸ் இருக்கும் அந்த பாட்டில். இதில் போயிட்டு நீங்கள் ஈக்குவலைசர் உங்களுக்கு இப்போ எக்ஸைட்டடில் இருக்குது. இதில் ஜோக் என்னன்னா, டிரான்ஸ்பரன்சியில் இருக்கேன்.
இப்போ சுத்தம் சும்மாவே பேசுறது கேட்கல, ஆஃப் பண்றேன் அப்பயும் கேட்கல, லாரி வந்துரும் ப்ரோ அக்ரெசிவா இருக்கு. இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டதுக்கு அப்புறம் என் வாய்ஸே கட் பண்ணிடுது. ஆமா இப்போ நான் ஆஃப் பண்ணேன்னு வைங்களேன், நான் பேசுறது வந்து எனக்கு எப்படி கேட்குதுன்னா காது அடைச்சு நான் பேசுற மாதிரி இருக்குது. பட் நான் நாய்ஸ் கேன்சலேஷன் காதுல பஞ்சு வச்சுட்டா பேச முடியல. சரியா, அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும், செம்ம டிஃபரன்ஸ் தெரியும். என்ன ப்ரோ டிஸ்டார்ஷனே இல்ல? ஆகாது, டிஸ்டார்ட்லாம் ஆகாது. ஃபுல் வால்யூம் வச்சீங்கன்னா கஸ்டம் நம்மளே இது பண்ணலாம்ல. நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த போயிட்டு இருக்கு இந்த கஸ்டம் 1 கஸ்டம். இதுல மாத்தலாம். இதுல பேஸ் வேணும் உள்ள வச்சுக்கலாம். பேஸ் ரைட்டர் தனியா இருக்கும். வி ஷேப் வச்சுக்கோங்க, செமையா இருக்கும். வி ஷேப் மாதிரி வச்சீங்கன்னா இதுல தான் இருக்கா ப்ரோ? இப்போதைக்கு கஸ்டம் 1ல தான் இருக்கு. நீங்க வச்ச செட்டிங் காட்டுது பாருங்க. அதுல கிளியர் பாஸ்னு ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். கிளியர் பாஸில் வந்து +10 வச்சிருக்காரு. சரி ப்ரோ, ஐம் டன். செமையாக இருக்குது ஆக்சுவலாக. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க ப்ரோ. எனக்கு எப்போ இந்த ஷாக்னா, நாங்கள் மார்ஷல் டெஸ்ட் பண்ணியிருந்தோம், அப்பயே நான் உங்களை தான் மென்ஷன் பண்ணேன். ஆமாம், நம்மளுக்கு நான் மார்ஷல் வாங்காததுக்கு ரீசன் என்னன்னா, அது ஆடியோ ஃபைல் சவுண்டுன்றதுனால என்னால் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாதுனால தான் வாங்கலை. இல்லைனா அதுவும் ஏன்னா நம்மளால் எப்படின்னா ஆடியோ ஃபைல் தான், ஆனால் எக்ஸைட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. அதனால தான் க்ரஷர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அது வந்து பியூராக எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அந்த மார்ஷல் வந்து மியூசிக் ஃபீல்டில் இருக்கிற யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும், ஓவர் ஹெட் மானிட்டர்ஸ் கொடுக்கணும், ஏஆர் ரஹ்மான் அவங்கள மாதிரி ஆளுங்கலாம், அது பயங்கரமாக இருந்தது. ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ சோனி கிட்டேயும் அவங்களுக்குன்னு தேவையான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஆமாம், அது கஸ்டமைஸ்டாக அந்த ஆடியோக்குன்னு உள்ளவங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது நமக்கு தெரியாது, நம்ம ஜென்ரல் கன்சியூமர்ஸ். நமக்கு வர ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது, 25K 30Kன்னு. அவங்களுக்கு தனியாக இருக்குங்க, 1 lakh 2 lakhக்குலாம் இருக்குது. அது பயங்கரமாக இருக்கும். சரி ஓகே, மொத்தம் வந்து எனக்கு என்னன்னா ப்ரோ, இது வந்து ஃபார் ஷுர் ஆப்வியஸாக நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறனால உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் கேட்குறேன். எப்பயுமே சோனி பேட்டரி லைஃப் மாஸ் பண்ணுவான். ஆமாம், இது எப்படி ப்ரோ? பேட்டரி லைஃப்லாம் இது வரைக்கும் எந்த குறையுமே கிடையாது ப்ரோ. கிட்டத்தட்ட 1 year மேலே ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் வாங்கி. ஆமாம், வந்த உடனே வாங்கினேன் நான். ஏதோ ஆஃபரில் வந்துச்சு 20,000 வாங்கினேன். ஆக்சுவலாக 30,000 லான்ச் ஆச்சு, 29,990 சம்திங். நான் வாங்கினேன் 20,000 வாங்கினேன். ஓகே, செமையா இருக்குது. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன். பேட்டரி லைஃப் இதை சார்ஜே போட தேவையில்லைங்க, அப்படியே தான் கிடக்கும். இல்லை, இவர் எடுத்துகிட்டு வந்து ஆன் பண்ணும்போது 81ங்க. ஆமாம், அப்புறம் உடனே 80 மாறிச்சு. அந்த 80லேயே தான் இன்னும் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஆனே பண்ணுறேன். இது வந்து ஒரு மாசமா சும்மா கிடக்குது. 1 மாசம் முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண மாட்டேனால சரி ஓகே அப்படின்ட்டு வீட்டில் கிடந்துச்சு. அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடையாது. TWS நான் யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, பட் இது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ப்ரோ. இது ஒயர்டாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஆமாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டைப் சி ஆடியோ இருக்கா? இல்லை இது கேபிள். இல்ல அப்போ நான் 3.5 to Type C போடலாம் அப்படின்னா 3.5 to 3.5 போடலாம். ஆமா, எது கேட்டனா சிலர் வந்து நம்மகிட்ட சந்தேகம் கேட்பாங்க, Type C to C வருமா? நான் அது இன்னும் செக் பண்ணல, பட் ஆனா இந்த கேபிள் ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகுது. அப்புறம் வந்து பேஸ் சூப்பரா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆடியோ சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி ANC ரொம்ப ஸ்ட்ராங். இதெல்லாம் ஏஎன்சிலாம் ஆன் பண்ணிட்டு ரோட்ல போனீங்கன்னா பின்னாடி அவன் தூக்குவானே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அது ஒண்ணுமே கேட்காது. இது இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க, ஆமா, அவங்களுக்கு தான் ப்ரோ மெயினா. அப்புறம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக கேமிங்க்கு வந்து ஒயர்டோட யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஒயர் இல்லாமல் ப்ளூடூத் யூஸ் பண்ணி இதெல்லாம் பிளே ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணி விளாண்டுருக்காங்க. நீங்கள் வேற பிளே ஸ்டேஷனில் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஆமாம், இது என்ன டிசைன் இது? ஆமாம், என்னடா அட்ஜஸ்ட். ரொம்ப லைட் வெயிட் ப்ரோ. ஆனால் சீரியஸாக அதுதான் எனக்கு இதில் இந்த ஹெட்ஃபோன் எப்போ யூஸ் பண்ணு தோணுனா, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணணும்னா இதுதான் சொல்லுவேன். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளே பாஸ் கேக்குது, எனக்கு கேக்குது. என்ன நடக்குது? ஏதோ மேஜிக். ஏன்னா நீங்க ஹெட்ஃபோன் போடல, அந்த அளவுக்கு டிடெக்ட் ஆகாது. ஹெட்ஃபோன் போட்டாதான் அந்த சென்சார் இருக்குல்ல உள்ள, அதை போட்டு ப்ளே பாஸ் பண்ணீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓ ஐயா ராசா, சூப்பர் சூப்பர், ஸோ நைஸ். அப்போது சோனி ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. சோனி யூஸ்வலாக கேட்டவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ப்ரீமியமில் அவன் வந்து வேறு லீகில் இருக்கான் அவன். ஈவன் அந்த பட்ஸி XM5மே அதுவுமே அருமையாக இருக்கும். எனக்கு ஆப் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், சோனி அப்புறம் இவன் சவுண்ட் கோரு அவனுக்கு எல்லாம் அந்த ஆப்பில் அவ்வளோ கஸ்டமைசேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு. அதேமாதிரி ஏஎன்சியில் இவனும் போஸ் தாங்க நம்பர் 1ல் இருக்கான். பெஸ்ட்டு ஏஎன்சி ஹெட்ஃபோன் உங்களுக்கு வேணும்னா இதுவும் போஸும் நல்லாயிருக்கும். ஏம்பியன் மோடு, அதாவது அந்த டிரான்ஸ்பரன்சி மோட் நல்லா வேணும்னா அந்த ஏர்பாட்ஸ் மேக்ஸ் அந்த ஓவர் தியேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, 60,000 ரூபா. அவனோடதுல ஏம்பியன் நல்லா இருக்கும். இது நல்லா இல்லைன்னு சொல்லலை, பட் அது வந்து ஒரு பின்ச் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதுவே நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்கு. ஏர்பாட்ஸ் மேக்ஸ்
அதில் 2 மாடல் இருக்கு, ஒன்று டைப் சி ஒன்று ஆமா. லைட்னிங். எது ஆக்சுவலாக பெட்டராக இருக்கும்ன்றீங்க? டைப் சி இப்போ வந்தது தான் பெட்டர். இப்போ வந்தது ஆமா. பெட்டர். இப்போ வந்ததுல தான் ஆக்சுவலாக இந்த பழசு வாங்குனீங்கன்னா பேட்டரி டிகிரேட் எல்லாமே இருக்கும் அதில். நீங்க புதுசு வாங்குறது பெட்டர். டைப் சி. ஆமா, இப்போ ஆப்பிள் வந்து ஏர்பாட்ஸ் மேக்ஸுக்கு பேட்டரி மாற்றி தராங்களா? அதெல்லாம் கிடையாது, அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இந்த இயர் கப்ஸ் வைக்கிறானுங்க, அது மட்டும் தெரியும். மேக்னெட்டிக் இயர் கப்ஸ் தான் அது மட்டும் தனியாக வைக்கிறான். ஆனால் அது ஒரு ரேட் ஜாஸ்தி தான் ஆப்வியஸ்லி. ஆப்பிளில் துணி க்ளீன் பண்ற துணியே 2000 ரூபா. சரி, இப்போ XM6 வேறு வந்திருக்கா ப்ரோ? XM வந்துருச்சு. $450. ஸோ அரௌண்ட் 40 to 45,000 வருது. ஓகே, இது வந்து அஃபிஷியல் கேஸா? ஆமா, அஃபிஷியல். இதுல வந்து அந்த மேக்னெட்டோட வந்துரும் உங்களுக்கு தான் உள்ள அந்த பவுச் எல்லாமே. ஓகே, ஆனா இப்போ இது வந்து நம்ம மடக்க முடியாது. அதுதான் இதுல பெரிய நெகட்டிவ் எல்லாருமே சொன்னது. போர்ட்டபிலிட்டி அப்படி பண்ணாங்க தெரியல. ஆனா 3லயும் 4லயும் மடக்க முடியும். சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் இப்படி சுருட்டி பேக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிருவானுங்க ட்ராக் பேட்ல. ஏன்னா இப்படி மடங்கிடும்ல. அப்போ அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காதா ப்ரோ? அதனால தான் திரும்ப 5ல கொண்டு வந்துட்டான். அத 5ல 6ல கொண்டு வந்துட்டான். பாத்தீங்களா? சோ இதுல வந்து காண எல்லாருமே சொன்னது வந்து மடக்க முடியாதுங்க. 3-4 மடங்கும், சூப்பரா இருக்கும். அது ஈஸியா மடக்கி ஒரு சில பேர் ட்ராக் பேட்ல போட்டு எடுத்துட்டு போயிருவாங்க. இப்போ இவன் இந்த 5 வந்து செமையா அடி வாங்கினான், எல்லாரும் அசிங்கமா திட்டினாங்க. அதனால இப்போ 6 வந்திருக்கு. $450 லான்ச் ஆயிருக்கு அப்ராட்ல. அது மடக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். இந்த இடத்துல வந்திருக்கு மெட்டல் கிளாம்போட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் டியூரபிளா இருக்கும். இதை விட ஆடியோவும் நல்லா இருக்கு. ஏஎன்சி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டான். ஏம்பியன் மோடு கிட்டத்தட்ட ஏர்பாட்ஸோட இது வந்துருச்சு. ஏம்பியன் மோட்ல $450, அதாவது 40 to 45,000 வருது இந்தியன் பிரைஸிங்கே. ஸோ எனக்கு தெரியல இந்தியாவில் எவ்வளோக்கு லான்ச் பண்ண போறான்னு தெரியல. ப்ரைஸ் ஆனால் போன வருஷத்தோட இந்த வருஷம் ஏற்றிட்டாங்க. 2 வருஷத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கானுங்க. அது ஆனால் ஒர்த்து. பட் ஆனால் ப்ரைஸிங் இவ்வளோ ஏறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. $450 $45,000 கிட்ட வருது இந்தியன் பிரைஸ். கஷ்டம் தான். 40,000 சொன்னாலே நம்ம ஊர்ல அதிரிடுவாங்க. ஆமா. சரி, ஓகே, போனோட ரேட் ப்ரோ, எல்லாரும் வாங்குற போனோட ரேட். சரி, ஓகே, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல செம்ம கம்ஃபர்ட்டாக சேல்லாம் வந்தால் வாங்கலாங்க. 20,000க்கு இது வந்து சரியான டீல். ஆக்சுவலாக 30,000 நான் ஒருத்தன் சொல்ல மாட்டேன். 20,000 வந்தால் நல்லா இருக்கும். தலையில் அந்த ஹெட் பேண்ட் ஏரியா இருக்குல்ல, அது இதில் சூப்பராக இருந்தது. ஆமாம், நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டதே தெரியாதுங்க. யூஸ்வலாக ஓவர் ஹெட் போட்டால் எல்லாருக்குமே ஹெவியாக இருக்கும், தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி அழுத்துற மாதிரியே இருக்குது, லாக் ஆனது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்வாங்க. பட் இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் ஃப்ளாக்ஷிப் இப்பயும் யூஸ் பண்ணி போஸ் அல்ட்ரா அப்படிதான் இவர் சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ. அப்படிதான் ப்ரோ இருக்கும் போஸ் அல்ட்ரா. அதனால தான் ப்ரோ சொல்றேன். வந்து ஜெப்ரானிக்ஸ் சிலென்சியோ அதுதானே சமஜோக்கா இருக்கு. ரைட்டு, ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. இருக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.